அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவெளி இணைய பயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் இன்சூரன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவெளி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஒரு யங் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாம். அவங்க யங் ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு முன்னாடி 2019 பிசிஏ கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க, காவேரி காலேஜ் ஆஃப் உமன். அந்த வேலையிலேயே 2018-19 ஜூனியர் ஜேசி விங்கோட பிரசிடெண்ட்டாகவும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை முடிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக 2023 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 டைரக்டர், வைஸ் பிரசிடெண்ட் இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஜேசியில் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. அதன் பிறகு சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர், அதாவது சர்டிஃபைட் ஜோன் ட்ரெயினராக ஜேசியில் தேர்வு பெற்று மிக சிறப்பாக பயிற்சி துறையிலையும் தன்னுடைய முத்திரை பதிக்க ஆரம்பித்தாங்க. பயிற்சிகளும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹெச்ஆர் ரிலேட்டடாகவும் மோட்டிவேஷனல் ட்ரைனிங்கும் ஒரு 14,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜஸில் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. கும்பகோணம், சென்னை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாவில். பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸுக்கும் கார்ப்பரேட்ஸ்க்கு பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹிட்டாக்கே இன்ஃபோசிஸ் ட்ரைனிங் சென்டர் யோசியில் அதில் பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு முதிர்ச்சியான யங் ஆண்டர்ப்ரனராக அவதாரம் எடுத்து பிகின் க்ரியூ டிஜிட்டல் அப்படின்றத லான்ச் பண்ணி டிஜிட்டல் பிஸ்னஸில் டிஜிட்டல் க்ரோத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க ஜேசிஐயில் சர்டிஃபைடு ஜோன் ட்ரெயினர். இது மட்டும் இல்லாமல் ஜேசிஐ கும்பகோணம் மகாமகம் சிட்டியோட இந்த வருடம் பிரசிடெண்ட் இவங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகின் க்ரியூ டிஜிட்டலோட கோஃபவுண்டர் இவங்க. டிஜிட்டல் டிரைவோட டைரக்டர் இவங்க. நற்புலரியில் அவ்வப்போது வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிக சிறப்பாக தன்னுடைய பயிற்சியும் வழங்கிட்டு வந்துட்டுருக்க நபர் இவங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரன இன்றைய ஆளுமை ஜேசிஏ ஸ்ரீநிதி ஆறுமுகமணியம் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளீஸ் வெல்கம் மேம். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். Sir, is my voice is audible? My PPT, sir? Yes, ma'am. My voice is audible. Okay. PPT தெரியுது ma'am. Yes, ma'am. Okay, sir. Thank you so much. Warm greetings from JC Srinidhi. I am very much happy to be part of today's session, which is conducting by Nirpulari. At the outset, I would like to thank Kumaresan sir for giving me this wonderful opportunity, and also I welcome all the participants for today's session. இந்த மந்தோட
இது பார்த்தோம் அப்படின்னா தரம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்சோ வி ஆர் இந்த டே ஆஃப் 8:42. இந்த டேல நம்ம பர்டிகுலரா வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாக்டா வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு நிறைய நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சி குவாலிட்டி. ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட ஒரு குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். இல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் இல்ல அப்படின்னா ஒரு சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்ல என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். சோ நம்ம அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு கேட்டா குவாலிட்டியில ரொம்ப மேஜரா இப்போ கரண்ட்ல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா இட் இஸ் மை பர்செப்ஷன். ஃபர்ஸ்ட் திங் எதுன்னு கேட்டா இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்து இது வந்துட்டு ஒரு பார்ட்டா ஆயிடுச்சு நம்ம லைஃப்ல. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு ஈவன் 10 ரூபி நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம பொருள் வாங்க போறோம் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல தான் நம்ம பேமெண்ட் பண்றோமே. சோ இது வந்துட்டு ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்னா கூகுள் பே கூட இது பண்ணிருக்காங்க. கூகுள் பேவா இருக்கட்டும், போன் பேவா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், அமேசான்ல பே பண்றதா இருக்கட்டும், இப்போ வாட்ஸ்அப்ல கூட ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துச்சு இதுவா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம இதை தாண்டி நிறைய யூபிஐல நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டா பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. சோ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு இவ்ளோ நாள் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல தான் இது ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மேசிவா ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஒரு பெரியவங்க வரைக்குமே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிபே இருக்குல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேரனா என்னோட டாட்டரோட என்னோட சிஸ்டரோட டாட்டர் இருக்காங்க. சோ அவங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஷீ இஸ் 4 years old. அவங்கள நாங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ஷாப்பிங் கூட்டிட்டு போனா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆஹா கேஷ் எடுத்துட்டு வர மறந்தாச்சு அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா அவ சொல்லுவா அதான் ஜிபே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ ஈவன் த கிட்ஸ் knows that இந்த மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் பை திஸ் மெத்தட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கிட்ஸ் knows that. நம்மளுமே சரி ஒரு 15 ரூபீஸா இருக்கட்டும், 50 ரூபீஸா இருக்கட்டும், 100 ரூபீஸா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னு கேட்டா அந்த யூபிஐல தான் நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு அந்த கேஷ் வந்துட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், இது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா யூபிஐக்கு அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி அதிகமா இருக்கிறதுனால. ஒரு சைட் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருந்தாலுமே கூட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பக்காவான குவாலிட்டியில இருக்கிறதுனால மட்டுமே தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா நிறைய பேர் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் வந்துட்டு அசாம் போயிருந்தேன். ஐ வாஸ் இன் கவுஹாத்தி ஃபார் த பாஸ்ட் 15 days. சோ அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷாப்பா இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் வெதர் தே நோ த நாலேஜ் ஆஃப் இந்த மாதிரி யூபிஐல பேமெண்ட் இந்த மாதிரி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுனால இதை பத்தின நாலேஜ் இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வில்லேஜா இருக்காங்க. ரொம்ப சின்ன ஷாப்பா இருக்கு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஸ்கேனர் இந்த மாதிரி ஜிபே வச்சிருக்காங்க, போன் பே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. த ரீசன் இஸ் இது பத்தின குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது பத்தின ட்ரஸ்ட் உங்களுக்கு இருக்கு. சோ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா ஸ்டில் இட் எக்ஸிஸ்ட் அப்படின்றதுதான். டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தாலுமே கூட நிறைய பேர் என்னன்னா யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு பயப்படுவாங்க. ஐயோ நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. பட் யூபிஐக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால மட்டுமே எல்லாருமே irrespective ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிம்பிளா இத பத்தின ஹைலைட்ஸ் என்னன்னா இத பத்தி குவாலிட்டி அப்படின்னு கேட்டோம்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்மே கிடையாது. சோ அப்பப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நம்ம காஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய நியூஸ் வரும். பட் ஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்மே கிடையாது. சோ 0 காஸ்ட்ல இருக்கிறது அவங்களோட குவாலிட்டி.
பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த பேங்கா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்ல இந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே அவங்க கிட்ட கிடையாது. ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியும் இதுதான் வந்துட்டு இதோட லிமிடேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியும். சோ அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம போய் ஒரு பேங்க்ல போய் நின்னு அங்க போய் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சலானை எடுத்து ஃபில் பண்ணி, இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ற மிஷினுக்கு போய் அங்க போய் ஒரு நோட்டா அது திரும்பவும் வெளில வரும், திரும்ப நம்ம உள்ள போடுவோம், திரும்ப வெளில வரும். சோ இந்த மாதிரி எந்த ஒரு ஹசில்ஸும் இல்லாம ஹசில்ஸ் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி 0% வெயிட்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் குவாலிட்டி என்னன்னு கேட்டா ஜீரோ ஃபிரிக்ஷன். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டைம்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. மார்னிங் 10 o'clock தான் பேங்க் திறப்பாங்க, மார்னிங் 9:30 தான் நம்ம பேங்க்குக்கு போகணும், ஈவினிங் 3 o'clock பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா எப்ப வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இது தேர்டா இருக்கிற இதோட குவாலிட்டி. சோ அப்போ ஒரு யூபிஐக்கு எவ்வளவு பெரிய குவாலிட்டி இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கு அப்படின்ற விஷயம் தான். சோ அப்ப நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, நம்ம எதை நம்ம ஒரு விஷயத்த நம்ம வாங்கினாலும் சரி, நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா மேஜரா என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா குவாலிட்டி மேட்டர்ஸ் தான். அண்ட் we should never ever think about quantity. எப்போதுமே தெரியும் ஆப்வியஸா எல்லாருக்குமே இந்த மாதிரி குவான்டிட்டி டசன்ட் மேட்டர், மோர் தென் த குவான்டிட்டி குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால we should make sure that the quality should be perfect அப்படின்றது. இதனால என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்ல இது வந்துட்டு இந்த டேட்டா இல்ல 2024 டேட்டா படி, ஐ மீன் ஒரு 4 months பேக் 2024. சோ அந்த டேட்டா படி என்ன ஆகுதுன்னா 12 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸே வந்துட்டு ஒரு மந்த்துக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சரி, கூகுள் பேயா இருக்கட்டும், போன் பேயா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியுதோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் என்ன சொல்றாங்கன்னா பர் மந்த்துக்கு ஓவர் 12 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டா 18 lakh crore. சின்ன அமௌண்ட் கிடையாது. see how massive the amount is. 18 lakh crore நடந்திருக்கு. this all happens when அப்படின்னு கேட்டா because of the quality அப்படின்றது தான். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதுல குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது தான். இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் திங் யூபிஐ பார்த்திருக்கோம். we often judge technology by its looks. நமக்கு தெரியும் ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா அதை நம்ம பாக்குறதுல நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம், ஓ இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூபிஐ டசன்ட் இம்ப்ரெஸ் வித் லுக்ஸ். யாருக்குமே யூபிஐ எப்படி பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், என்னன்னு கேட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். நமக்கு என்ன வேணும், அந்த அவுட்புட் எப்படி வருது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஓகேவா இருக்கு, நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுச்சே தவிர அதோட லுக் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு கேட்டா நம்மள இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1, குவாலிட்டி. இது ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்கு. இந்த பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் இருந்தாலும் எண்ட் யூசருக்கு ரொம்ப ஒரு சிம்பிளிசிட்டியா இருக்கு. எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் அனுப்பணும், எனக்கு ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் பணம் அனுப்பணும், எனக்கு ஒரு இடத்துல இருந்து இமீடியட்டா குயிக்கா எனக்கு ரெஸ்பான்சிவா இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு பணம் அனுப்பணும். இது எல்லாமே எனக்கு as a end user-ஆ ரொம்ப சிம்பிளிசிட்டியா வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்றதுனால இது குவாலிட்டி இன் சிம்பிளிசிட்டி அப்படின்ற மாதிரி we named it as. And நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இருக்குல்ல. சோ இது ரெண்டுமே ஒரு பெரிய வாஸ்ட் பிளாட்ஃபார்ம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல.
கோவிட் வந்தப்போ எல்லாருமே ரொம்ப பேனிக்கா இருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பசிக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம பசிய எப்படி வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றது? நம்ம பசிக்கு நம்ம என்ன அடுத்த வேளை சாப்பாடு நம்ம எப்படி பண்றதுன்னு ரொம்ப பேனிக்கா இருந்தோம். பட் ஸ்டில் அந்த டைம் கூட அவங்க பேனிக்கே ஆகாம, அந்த டைம்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு இன்னும் எப்படி நல்லா பண்றது அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. Zomato பார்த்தோம் அப்படின்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 2008. whereas Swiggy பார்த்தோம்னா இந்த இயர் 2014. Zomatoக்கும் ஸ்விக்கிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டா தே ஆர் போத் ரொம்ப மேசிவ் டிஃபரன்ஸ் இல்ல. தே மேபி இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் இது இருக்கும்ல. Zomatoல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் மேபி சம்டைம்ஸ் போடுவாங்க. வேற ஸ்விக்கில ஒரு பர்டிகுலர் டைம்ல வச்சு அவங்க ஆஃபர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எண்ட் யூசருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அங்க இருக்கிற டெலிவரி பர்சன்ஸ்க்கா இருக்கட்டும், அங்க உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் கூட அவங்க டை அப் பண்ணி ஒரு சில லிமிடேஷன்ஸ் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. Zomato இந்த இயர் 2024 படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 7,000 crores வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணிருக்காங்க. whereas Swiggy வந்துட்டு 5.5 crores பண்ணிருக்காங்க. இதோட குவாலிட்டி என்னன்னு கேட்டா ஸ்மார்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான். நம்ம வீட்லயே இருக்கோம். நமக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ, நமக்கு எப்பெல்லாம் இந்த பர்ட்டிகுலரா இந்த ஷாப்ல இருந்து நமக்கு சாப்பிடணும்னு எப்பெல்லாம் தோணுதோ, பர்ட்டிகுலரா இந்த ஷாப்ல இருந்து இந்த பர்ட்டிகுலர் ஒரு ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணணும் சாப்பிடணும்னு தோணுதோ, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மொபைல் போன்ஸ் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அவங்களோட ஆப்ல போயிட்டு நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்றோம். நம்ம சிம்பிளா இதை பண்ணி முடிச்சிடுறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கெண்ட்ல நிறைய ஒர்க் இருக்கு. இட் இஸ் நாட் ஈஸி. நிறைய கோடிங் பண்ணி அந்த எந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ஆஸ் எண்ட் யூசர் நம்ம அவங்க உட்கார்றோம், ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்துட்டு லைவா பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வேணுமோ கிளிக் பண்ணணும். பை கேஷ் அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, யூபிஐ இருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் வந்துட்டு அவங்க இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு எண்ட் யூசரா என்னென்ன கஷ்டம் நம்ம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கோமோ அதெல்லாமே அவங்க பார்த்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ஆப் அப்படிதான் நமக்கு இதாச்சு. சோ ஸ்மார்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான் ஒரு டெலிவரி பர்சன்ஸ் வச்சு நிறைய டெலிவரி பர்சன்ஸ் வச்சு நம்ம ஒரு சாண்ட்விச்சோ இல்ல வாட் எவர் இட் மேபி நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணா அந்த ஃபுட் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ள போய் ரீச் ஆகுற மாதிரி நியர்பைல உள்ள லொகேஷன்ல இருக்கிற மாதிரி டெலிவரி பாய் நிறைய பேர் வச்சு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம லைவா நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ராக் பண்ணிக்க முடியும். எந்த ரூட்ல அவங்க வந்துட்டு இருக்காங்க, நியர்பைல எந்த ஷாப்ல நின்னுட்டு இருக்காங்க, நமக்கு டெலிவரி அசிஸ்டன்ட் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்களா, அந்த டெலிவரி அசிஸ்டன்ட் எவ்வளவு சீக்கிரமா வருவாங்க, எவ்வளவு எஸ்டிமேட்டட் டைம் என்ன, சோ எந்த டைம்குள்ள வந்துட்டு இருக்காங்க, எந்த ரூட்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். பட் ஸ்டில் ரொம்ப சிம்பிளா பண்ணி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாலுமே வந்துட்டு குவாலிட்டி எங்கேயுமே லாக் ஆகவே இல்லை. பார்த்து பண்ணிருக்காங்க. இந்த லைவ் ட்ராக்கிங் பண்றது இட் இஸ் ஆல்சோ எ குவாலிட்டி. ஒரு ரூட்டை கூட நம்ம வந்துட்டு பார்த்து எந்த ரூட்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே அவங்க இதுல ஒரு ஆப் கிரியேட் பண்றாங்க, ஒரு எண்ட் யூசருக்கு ஒரு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாமே அவங்க குவாலிட்டியை பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. செகண்ட் திங் என்னன்னா ரியலபிள் சர்வீஸ். சோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கல, அந்த சாப்பாடு வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், இல்ல நம்ம ஒரு ரிவ்யூ போடுறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இம்மீடியட்டா இருக்கிற மாதிரி எல்லா சர்வீசஸ்மே அங்க இருக்கு. சோ இதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் டயர் குவாலிட்டி. இப்போ வரைக்குமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பிகாஸ் ஆஃப் த சர்வீஸ் அப்படின்றதுதான் விஷயமே. தேர்ட் திங் வந்துட்டு ஸ்கேலபிள் சிஸ்டம்.
லேக் ஆஃப் டெய்லி ஆர்டர்ஸ் அக்ராஸ் 500+ சிட்டிஸ்ல இருக்காங்க. எந்த சிட்டிஸ் எடுத்தாலும் அந்த சிட்டிஸ்ல கண்டிப்பா யார் இருப்பான்னு கேட்டா ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் இருக்காங்க. இதை தாண்டி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணி டோர் டெலிவரி பண்ற மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இது ரெண்டுமே வந்துட்டு முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட அவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டி இவங்க கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான். சோ பிஹைண்ட் த சீன்ஸ் இவங்க கிட்ட நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால மட்டும்தான் ஆஸ் எ எண்ட் யூசரா நம்ம இப்ப வரைக்குமே அவங்களோட சர்வீஸ் நமக்கு வேணும், நமக்கு அவங்க சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸா வந்துட்டு we are making use of these apps. This is point number 2. And point number 3 என்னன்னு கேட்டா ரத்தன் டாடா சார். But still we all missed him. இவங்க கிட்ட ஒரு பர்சனா ஒரு குவாலிட்டி, நம்ம இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் பத்தின ஒரு குவாலிட்டி பார்ப்போம், சர்வீஸ் பார்ப்போம். ஸோ பட் ஸ்டில் ஒரு பர்சனா நமக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ஸோ ஒரு பர்சனா சார் வந்துட்டு ஒரு பெரிய விஷனரி லீடர். அவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாடா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேசிவா ஒரு பெரிய பிசினஸ் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. எல்லா கம்பெனிஸ்மே ஷைன் ஆனிச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஜூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஷாப், அந்த ஷாப் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப குவாலிட்டி பக்காவான குவாலிட்டியா இருக்கும், பட் வெரி சீப்பர் பிரைஸா இருக்கும். என்ன ரீசன்னா எல்லாருமே வந்துட்டு வாங்கணும் அப்படின்றதுனால. நல்ல குவாலிட்டி எல்லாம் பார்த்தா இதை வந்துட்டு நம்ம திரும்ப எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஷாப்பை கூட ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்றது. சோ இதெல்லாம் தாண்டி சார் வந்துட்டு ஒரு விஷனரியா லீடரா இருந்து நிறைய விஷயம் அவங்க வந்துட்டு பண்ணிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, ரெசிலியன்ஸ். நிறைய அவங்களுக்கு ஹார்ட் டைம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த டைம்ல இருக்கட்டும், நிறைய ஹார்ட் டைம்ஸ் வந்திருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டா அந்த நானோ ப்ராஜெக்ட் அப்படின்றது. சீப்பரா யாரு வேணாலும் கார் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் கார் யூஸ் பண்ணணும், எல்லா இடத்துலயும் டாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகணும்ன்றதுதான் அவங்களோட பிரைமரி கோலா இருந்துச்சு. ஸோ ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸா இருந்துச்சுன்னா எல்லாருமே வாங்குவாங்க அப்படின்றது. ஸோ அப்படி பண்ணதான் அந்த நானோ அப்படின்ற அந்த கார். பட் ஸ்டில் டியூ டு சம் இஷ்யூஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒழுங்கா இதை ரன் ஆகல. ஸோ அந்த டைம்ல கூட அந்த ஹாட் டைம்ல கூட திரும்பவும் நம்ம எப்படி வந்துட்டு எப்படி வரது, நம்ம ஹவு டு கம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க சார். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப இனோவேட்டிவான மைண்ட் செட்டா இருக்கும் சாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கார், எவ்வளவோ கார் இருக்கு, சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நிறைய இருக்கு, பட் சீப்பஸ்ட் ஒரு கார் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்ச விதமா இருக்கட்டும், இது எல்லாமே இனோவேட்டிவ் தான். எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்கும் இதெல்லாம் தேவைப்படுது, இது எல்லாமே இந்த டைம்ல ரொம்ப நீடு, இந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப வான்ஸ் இருக்கு அதிகமா அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிளியரா ஒரு விஷனரி இருந்ததுனாலையும் அவருக்கு ஒரு இனோவேட்டிவான ஒரு மைண்ட் செட் இருந்ததுனாலையும் இதை தாண்டி அவருக்கு நிறைய எம்பத்தி அப்படின்றது உண்டு. ஒரு பர்சனுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 ஒரு விஷனரி லீடர்ஷிப் இருக்கணும், விஷனரி வேலை இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 ரெசிலியன்ஸ் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3 இனோவேட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 4 எம்பத்தி இருக்கணும். சாருக்கும் அந்த மாதிரி நிறைய எம்பத்தி இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கோவிட் டைம்ல எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தோம். அந்த சஃபர் ஆன டைம்ல கூட சார் வந்துட்டு 1500 crores நிறைய பேரு டொனேஷன் பண்ணாங்க. பட் ஸ்டில் சார் வந்துட்டு அதிகமா பண்ணாங்க. 1500 crores வந்துட்டு சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹவு ஹி இஸ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி சார் ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ பர்சனா என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா எம்பத்தியும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றதுதான். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 4. எல்லாருக்குமே தெரியும் மதன் கௌரி அப்படின்னா யாருன்னு தெரியும். ரொம்ப சிம்பிளா மிஸ்டர் மதன் கௌரியை பத்தி சொல்லணும் அப்படின்னா
இந்த மாதிரி யூடியூப்ல வந்துட்டு வீடியோஸ் போடுவாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ இவரோட வீடியோ என்ன தெரியுமா? இவர் ஆக்சுவலா ஏன் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாரு, யூடியூப் சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கு சம்திங் ஏதோ லவ் ஃபெயிலியர் அப்படின்றதுனாலதான் அந்த இதை மறக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி இதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். இவர் வந்துட்டு ஒரு ஐடி கை. பட் ஸ்டில் அதை தாண்டி இதுல அவருக்கு ரொம்ப பேஷன் அதிகமா ஆனிச்சு. இத ஒரு ப்ரொஃபஷனா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இது மேல உள்ள அந்த அந்த ஒர்க் லவ்வா இருக்கட்டும் ரொம்ப அதிகமா ஆனிச்சு. சோ இதனால ஒரு ஐடி ஜாப குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமா ஒரு யூடியூப் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ he is மதன் கௌரி அப்படின்னு சொல்லி இந்த நேம் போட்டீங்க அப்படின்னா you will come to know about him. இவரு என்ன பண்ணுவாருன்னா, இவரோட பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கண்டினியூஸா வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே இருப்பாரு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்டா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா வீடியோ போடுவாரு. என்ன மாதிரி வீடியோ போடுவாருன்னு கேட்டா, இப்போ ஹாட்டா என்ன நியூஸ் இருக்கு, இப்போ கரண்டா என்ன மாதிரி நியூஸ் அதிகமா போய் மக்களுக்கு ரீச் ஆகணும், அதிகமா மக்கள் எதை விரும்பி பார்ப்பாங்க, அதிகமா மக்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பார்த்து அவர் வந்துட்டு டெய்லிக்கும் கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இவரோட குவாலிட்டி என்னன்னு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங் இவரோட குவாலிட்டில என்னன்னு கேட்டா கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் டாபிக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டாபிக்கா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு இதா இருந்தாலும் சரி, அந்த டாபிக் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா எளிமையா தமிழ்ல அழகா சொல்லுவார். ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ஓ இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம போயிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இல்ல நம்ம போயிட்டு வேற ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் பார்த்து, நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் சேனல்லயும் ஒரு மாதிரி அவங்க டிஆர்பி ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி நியூஸ் சொல்லுவாங்க. பட் இவருக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம இந்த நியூஸ் என்ன அப்படின்றத கரெக்டா சொல்லுவார். சோ கிளாரிட்டி ரொம்ப இருக்கும். கன்சிஸ்டன்ஸா வீடியோ போடுவார். ஒரு நாள் கூட விடாம இது வரைக்கும் நியர்லி 8 மில்லியன் இப்போ டச் பண்ண போறாரு. 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் மாசிவா இவரை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்டா அவங்களும் வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம இவரும் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட அவர் வந்துட்டு என்ன பண்ணதுன்னு கேட்டா வீடியோ போடாம இருந்ததே கிடையாது. தேர்ட் திங் இவரோட குவாலிட்டி என்னன்னு கேட்டா கனெக்ஷன். என்ன கனெக்ஷன் கேட்டா எல்லா ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரிலேட் பண்ற மாதிரி ஈஸியா தமிழ்ல பேசுறதா இவரோட கனெக்ஷனே. சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியும் ஈஸியா பேசுவாரு. சோ அந்த கனெக்ஷனை அந்த ராப்போவை நல்லா பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதெல்லாமே இவரோட குவாலிட்டி. ஏன் நான் இந்த மதன் கௌரி எடுத்துன்னு கேட்டா, இப்போ டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் தான் வந்துட்டு தே பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்றது. சோ அவங்க என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி கிளாரிட்டியா ஒரு விஷயத்த போய் சேர்க்கறதா இருக்கட்டும், கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த போய் பண்றதா இருக்கட்டும், ஒரு நல்ல கனெக்ஷன் ஒரு நல்ல ராப்போ பில்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே குவாலிட்டி. சோ இந்த எல்லா குவாலிட்டியுமே யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா நமக்கும் வேணும் அப்படின்றது. சோ அந்த ஃபைனல் ஒன் இஸ் குக் சேனல் தமிழ்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல பர்டிகுலர் இந்த சேனல்ல சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களோட குவாலிட்டி என்னன்னு கேட்டா, இவர் வந்துட்டு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஏன் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய குக் சேனல்ஸ் இருக்கு, பட் வை தென் யூ ஆல்சோ ஸ்டார்டட் த சேம் அப்படின்னு கேட்கும் போது இவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இல்ல குவாலிட்டி ஆஃப் ரெசிபிஸ் நான் எங்கேயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணல. சோ குவாலிட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் இல்லாதனால அந்த குவாலிட்டி ஆஃப் ரெசிபிஸ நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இவர் ஆக்சுவலா பேசிக்கா இவர் வந்துட்டு ஒரு இன்ஜினியர். இவர் வந்துட்டு ஒரு பேஷன் இவருக்கு. ஏன்னா ஒரு ஏஜ் அட் ஏஜ் ஆஃப் 7, 8 அந்த ஏஜ்ல இருக்கும் போது அவங்க அப்பா ஆபீஸ் விட்டு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அப்பா உங்களுக்கு காஃபி வேணுமாப்பா அப்படின்னு கேட்டு போடுவாராம். சோ அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு அது மேல உள்ள பேஷன், அது மேல உள்ள லவ் ரொம்ப அதிகமா. சோ அதனால நம்ம குக்கிங் பண்ணுவோம், குக்கிங் மேல
மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்னால நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணப்ப டே 1ல இருந்து என்னன்னா அவருக்கு வந்து 10 lakhsக்கு போய் கேமரா வாங்கினான். என்ன ரீசன் கேட்டா அவர் சொன்ன விஷயம் அதான். என் குவாலிட்டி ஆஃப் ரெசிபிஸ் மட்டும் இருந்தா போதாது, குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் மட்டும் இருந்தா போதாது, அந்த ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த கிளாரிட்டி லுக் இருக்கணும், அதுதான் நம்மளோட குவாலிட்டியா இருக்கணும். சோ குவாலிட்டி எங்கேயுமே லேக் ஆக கூடாது. நான் கொடுக்கிற அந்த கண்டென்ட்டும் குவாலிட்டியா இருக்கணும், நான் பண்ற அந்த ஸ்டைலும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், நான் கொடுக்கிற அந்த ரெசிபியும் குவாலிட்டியா இருக்கணும். இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா அந்த குவாலிட்டி 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 அப்படின்றதான் சொல்லிட்டு இருப்பாரு. சோ இவருக்கு ஒரு 3 குவாலிட்டி இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா கண்டென்ட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவு உப்பு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த சேனல்ல பர்டிகுலர் சேனல்ல இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா எவ்வளவு சால்ட், எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சால்ட், அதை கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை கூட ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மேபி ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்காங்க. அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. பர் மந்த்துக்கு 40 to 50 lakhs வந்துட்டு அந்த இதுல ப்ராடக்ட்ல ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அவர் பண்ற கண்டென்ட் வந்துட்டு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த கண்டென்ட் ஸ்டைல் இருக்கும். ஒரு மாதிரி மேக்கிங், டிஃப்ரெண்ட் மேக்கிங் இருக்கும். நீங்க இந்த சேனல்ல போயிட்டு செக் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளே பார்க்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஸ்டைலுமே ஒரு டிஃப்ரெண்டான குவாலிட்டி அப்படின்றது. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படிங்கிற குவாலிட்டி ஆஃப் ரெசிபியுமே ரொம்ப 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 நல்லா இருக்கும். அவர் சொல்லுவாரு, லாஸ்டா நிறைய சேனல்ஸ் பார்த்திருக்கேன், நானும் நிறைய ட்ரை அவுட் பண்ணிருக்கேன், பட் அதுல வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடு இல்ல. அதனாலதான் நான் ஒரு பர்டிகுலரா ஒரு ஓனா ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். குவாலிட்டி ஆஃப் ரெசிபி இல்ல, அந்த மாதிரி டேஸ்ட் இல்ல, அவங்க சொல்ற மாதிரி இன்கிரீடியன்ஸும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. சோ அதனால அது எல்லாமே நான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு திஸ் ஹஸ் ஸ்டார்டட் அப்படின்றதான் இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை குவாலிட்டி அப்படின்ற விஷயம். சோ ஒரு நல்ல பிராண்ட் வந்து வெளில வரணும். நம்மளோட பிராண்ட், நம்ம ஒரு பிராண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிராண்ட் ரொம்ப நல்லா நெசசிட்டி கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப இன்விசிபிளா இருந்தாலும் அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகணும். அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ we should make sure that quantity doesn't matter, more than the quantity, quality matters அப்படின்னு சொல்லி I would like to conclude with this. So thank you so much for giving me this wonderful opportunity. Thank you so much, ma'am. Thank you, sir. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள். குவாலிட்டி இஸ் பர்மனெண்ட், அதாவது தரம் நிரந்தரம் என்ற இந்த தலைப்பில் நிறைய பேர் ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான பரிமாணம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான செஷன் வழங்கின இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் ஸ்ரீநிதி ஆறுமுகம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் தான் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. ஒரு மீண்டும் ஒரு தரமான ஒரு ப்ரெசன்டேஷன். நம்ம வந்து தரம் நிரந்தரம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு டே டு டே நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள், ஒரு யூபிஐ எண்ணத்தினால வந்து அவங்க கூகுள் பேன்னு குறிப்பிட்டாங்க, பட் வந்து யூபிஐ பற்றி தான் சொன்ன விஷயம். அதுல கூகுள் பே வந்து இன்னும் குவாலிட்டியா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஈவன் அது கவர்மெண்டோட டைரக்டா இல்ல பிரைவேட் பார்ட்டியோடதா இருந்தா கூட இட் இஸ் சர்விங். அதை பத்தின விஷயங்கள் ஆகட்டும், ஸோ நம்ம ஃபுட்டு சர்வீஸ் ஆகட்டும்,
அது மாதிரி டாட்டாவை பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலி அவருடைய செய்கைகள், தாட்டு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சிக்னலில் கார் நிற்கும் போது ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேரோட 2 வீலரில் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தது பார்த்துட்டு தான் அவர் வந்து he decided to go to நானோன்னு ஒரு கார் வந்து 1 லட்ச ரூபாயில் ஒரு கார் கொடுக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சாரு. பட் ஏன்னா மக்கள் வந்து குவாலிட்டி காருங்கும் போது ஒரு சொபஸ்டிகேஷன், அதே சமயம் சேஃப்டி ரிலேட்டடுங்கும் போது விலை குறைவா இருந்தா அது தரம் குறைவா இருக்கும்ட்டு மக்களே பர்சீவ் பண்ணிட்டதுனால அந்த ஒரு பெனிஃபிட் வந்து பல மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு ரியலைஸ்டு மக்கள்லாம் ரியலைஸ் பண்ணாங்க. பட் அந்த கார் நல்ல டாட்டா இருந்தா கூட அது வந்து மக்களுக்கு வந்து சேர முடியாம போயிடுது. இப்போ அந்த விஷயமாகட்டும், பல விஷயங்கள் நம்ம டே டு டே ஃபாலோ பண்ற விஷயத்துல தரம்னா எப்படி இருக்கும், மக்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற விஷயங்கள் சொல்லி, பியூட்டிஃபுல்லா ஒரு டிவி ஷோ பத்தியுமே சொல்லி, அருமையான யூடியூப் பத்தியுமே சொல்லி, மதன் கௌரி பத்தி சொல்லி, மதன் கௌரி பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏபிசி எல்லா சென்டர் எல்லா ஏஜுக்கும் யூஸ் ஆன ஒரு பர்சன். அந்த மாதிரி கரெக்டா பிக் பண்ணி அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அருமையான தகவல்கள், புதுசான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வெரி மச். நல்ல ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ஸ்ரீநிதி மேம், நீங்கள் மியூட் பண்ணிங்க. உங்களுக்கு ஏற்புரை வழங்குறதுக்கான நேரம் வழங்கப்படும். அப்போ நீங்கள் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கலாம். தேங்க்யூ ரமேஷ் சார். தொடர்ந்து வெங்கட்ராமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். வணக்கம் புலரி. ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு ப்ரெசன்டேஷன். கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையா தெரிஞ்சது. கடைசியில குவாலிட்டி அப்படின்றது என்ன அப்படிங்கிறது தேங்க்யூ ஸ்லைட்ல ரொம்ப அழகா தேங்க்யூக்கே எப்படி ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்றது அந்த ஸ்லைட்ல போட்டது ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி ரமேஷ் சார் குறிப்பிட்டது போல மதன் கௌரி ஏன் எல்லாருக்கும் பிடிக்குன்னா அவர் பேசுற அந்த தங்கிலீஷ் அப்படின்ற ஒரு புது இதை இன்னைக்கு வந்து எல்லாரும் நம்ம எல்லாருமே நமக்கு ஆட்கொண்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அது தேவையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த யூபிஐ பத்தி பேசுறதும் ரொம்ப அருமை. மிக்க நன்றி. நல்லது ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ராமன் சார். ரம்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். வணக்கம் ஸ்ரீநிதி மேம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பேசிட்டே இருக்கும்போது நடுவுல மதன் கௌரியுடைய சாயல் லைட்டா வந்தது. அப்படின்னு நினைச்சேன் இவங்க மதன் கௌரியோட ஃபாலோவரா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அடுத்த செகண்ட் வந்து அந்த ஸ்லைடு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். சின்ன நார்மலா ஒரு விஷயத்த நம்ம ஜிபே பத்தி யூஸ் பண்றோம், ஆனா அதை பத்தி இவ்வளவு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி இதெல்லாம் பத்தி யோசிக்க போறோமான்னு தெரியல. நிறைய விஷயங்களை யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப தரமான செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். வெரி நைஸ் செஷன். தேங்க்யூ மேம். அஸ்லாம் சார், நீங்கள் பேசலாம். குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல செஷன். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய எல்லா ட்ரைனிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு அப்படின்றத தாண்டி நம்ம என்னென்ன விஷயங்களை இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ட்ரைனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 6 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா ஆப்டாக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அதுக்கான இன்டர் கனெக்டட் இருந்திருந்தா இன்னும் பெட்டராக இந்த கண்டென்ட்டோட கண்டினியூஷன் இந்த கண்டென்ட் அந்த மாதிரி நடுவில் வந்து அந்த இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து இது பண்ணியிருந்தா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அதுக்குள்ளே இந்த மாதிரியான எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து அட்டன் பண்ணி தான் வந்து அடுத்து ட்ரெயினாக வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுடைய மக்களுக்கு அமைச்சு தந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி ஒண்டர்ஃபுல் செஷன், நல்ல கண்டென்ட்டு, ஃப்ளோ டெலிவரி ஆகட்டும், அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்லைட்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். நன்றி அஸ்லாம் சார். நிச்சயமாக சார், அதுக்கான பிளானிங் நம்ம பண்ணுறோம். இடையில கூட வந்து ஒரு கேம் ட்ரைனிங் ஓரியன்ட் ப்ரோக்ராம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்ரீநிதி மேம் வந்து சர்டிஃபைடு ஜோன் ட்ரெயினர். அவங்க
நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்ன வேல்யூபிளான இன்புட்ஸை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் சார். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். மக்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஒரு குவாலிட்டியான செஷன் சார். ஸ்ரீவித்யா மேடம் மிக சிறப்பாக குவாலிட்டியை பற்றி எடுத்துரையது நற்புலருக்கு மிக ஒரு விருந்து அளித்தால் போல் இருந்தது. ஒட்டும் சரி, அவர்கள் பேசிய பேச்சும் சரி, அவர்கள் நற்புலருக்கு என்ன நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி அவர்கள் கொடுத்தார்கள் என்று கூறும்போது மிக சிறப்பான ஒரு செஷனை அவர்கள் இன்று அளித்திருக்கிறார்கள். அவர்கள் மிக்க மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். ஹீலர் வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நம்மளை உழுப்பி விட்டுரும். நான் கிளாஸுக்குள்ள நுழையும் போது, அதாவது நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியம், அதுக்கப்புறமா தான் இங்கிலீஷ் மீடியம் போனேன். சென்ட் ஜோசப்ல உள்ள நுழையும் போது பார்த்தா எல்லாம் அவன் இங்கிலீஷ்ல பேசுறான், பயங்கரமா இருக்கு. நம்மள அதாவது அப்மோஸ்ட் பீப்புளை நம்ம எடுத்து பேசும்போது என்னன்னா, ஐயோ நம்ம என்னடா அது வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணாம போயிட்டோமோ, நம்மளோட லெவல் இவ்வளவு கம்மியா இருக்கே, நம்ம வாழ்ந்த விதம், நம்மளோட ஃபேமிலி, நம்ம பிறந்த தன்மை எல்லாத்தையும் உழுப்புற தன்மையை ஆக்கிறோம். அது மாதிரி ஒரு மதன் கௌரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாலும் வேற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ வாட் இஸ் ஹேப்பனிங்கிறத எடுத்து பேசுறது ஒரு பெரிய விஷயம். அதை எடுத்து பாக்குறதுக்கு மக்கள் நல்ல மோதுறாங்கிறதெல்லாம் செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனா நீங்க கொடுத்த அந்த டாட்டாவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு தூரம் வேல்யூபிளான குவாலிட்டி. என்னன்னா மேடம், நீங்க 1 2 3 அப்படியே சாட்டல் அடிச்ச மாதிரி என்னடா பண்ற நீங்கெல்லாம், இவ்வளவு பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு இந்த பாயிண்ட் பை பாயிண்டா சொல்ல என்னடா 1 2 பாயிண்ட் போட்டு சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா 6 பாயிண்ட் சொன்னாலும் அவ்வளவு வேல்யூபிளான பாயிண்ட். உன்னால முடிஞ்சதுன்னா தொட்டுப்பாரு, டாட்டாவை தொட்டுப்பாரு, உன்னால முடிஞ்சதுன்னா அதை தொட்டுப்பாரு அப்படின்னு, மதன் கௌரியை தொட்டுப்பாரு அப்படின்னு. அப்படி அது வலி கலந்ததுதான் இந்த நீங்க கொடுத்த ப்ரோக்ராம். பெயின்ஃபுல்லா எனக்கு 58 ஆச்சு. 58ல என்னையாவது இப்படி எல்லாம் இருக்கோமே வாழ்க்கையில அப்படின்னு இந்த ஃபீல் பண்ண வச்சிருச்சு. யூ ஹாவ் டு பிளான் ஃபார் தட். சின்ன லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இதெல்லாம் நீங்க போய் ஹைலைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ஆன மக்கள்கிட்ட போய் நீங்க ஒரு உறுப்பு பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் ஷேக் ஆயிடுவோம். தெய்வமே, ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். நீங்க போட்ட எஃபர்ட் வேல்யூபிளானது. அதை அந்த இடத்துலயும் போட்டீங்கன்னா அது ரிசல்ட் ஓரியன்டா மாறும். எல்லாருமே புனிதர்களா மாறுவாங்க. யூ ஹேவ் டு கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ் இன் அவர் வேர்ல்ட். அல்ல, உலகத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அது இளைஞர்களால மட்டும்தான் முடியும். நம்ம பேசதான் முடியும், உத்வேகப்படுத்ததான் முடியும். நான் எங்க ஸ்டேஜ்ல. அதனால யூ பிரிங் லாட் ஆஃப் பீப்புள். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எந்த தேடல் இருக்கோ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேரை கூட்டுவாங்க. கூட்டிட்டு இங்க போட்டு பட்டையை கிளப்புனீங்கன்னா அது வேல்யூபுல்லா மாறும். நாங்க எங்க தாட்டில் இப்ப எங்களோட இயலாமையும் சொல்லுவோம். நாங்க ஒன்றும் செய்யாம இல்லை, நாங்க we have done something. ஆனா இந்த இடத்துல எங்களோட அந்த டிஃபிகல்ட் டாஸ்க் என்னங்கிறது, டிஃபிகல்ட் திங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது you will have a high impact and that people they will realize it. உங்களோட வேல்யூபிளான அந்த தாட்டை வேல்யூபிளா எடுத்துப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we have to celebrate it. That celebration has to be planned. அருமையா இருந்தது. வாருங்கள், நம்ம நண்பர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு தரையும் உங்களுடைய வேல்யூபிளான தாட்ஸை யங்ஸ்டர்ஸ் நன்மையில எங்களுக்கு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. இருக்கு 20 வருஷம் இருந்தா கூட அதை நம்ம கலக்குவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சது. அதுதான் எனக்கு இப்போ பேக்கிங் இப்போ ஃப்ளோர் மேலே வந்துட்டேன். தெய்வமே வாழ்க பண்ணலான்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ரமன் சார். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸ்ரீநிதி மேம் கிட்டத்தட்ட காலேஜஸ் நிறையா போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் நானும் நேற்று சொல்லியிருந்தேன். மேம் அவங்களுடைய சர்க்கிளில் கொஞ்சம் இன்வைட் பண்ணி வந்திருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். மகிழ்ச்சி. அவங்க செஷன் எடுத்தது மிக்க மகிழ்ச்சி. அவங்களோட சர்க்கிள்லையும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீலர் வெங்கட்ரமன் சார் தொடர்ந்து நம்ம இதில் பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரதர் கூட
சமீப காலமாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் டீலர் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து சிவகணி மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய நற்காலை வணக்கம். ஸ்ரீநிதி மேம் செஷன் வாஸ் எக்ஸலண்ட். அவங்களோட பவர் பாயிண்ட் ஸ்லைடு வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. தெளிவா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் அழகா போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து நீட்டா கொடுக்கணுமோ அதை நல்லா கொடுத்துருந்தீங்க. நல்லா இருந்தது மேம் செஷன். ஒரு வேல்யூபிள் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். லோகநாதன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். ஐயா, இனிய நற்பகல் காலை வணக்கம். ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா நாங்க பழைய ஆளுங்க, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நாங்க 1% கூட வராத சொன்னோம். மேடத்தினுடைய ஸ்பீச் கேட்கும்போது எனக்கு கண்டிப்பா சாப்பிட்டு அந்த குடிக்கிறாங்க. அது மாதிரி இது இஎல்எஸ் சாப்பிட்டு இருக்குங்களா, அது மாதிரி நான் இன்னும் ஒரு 20 வருஷம் வாழலாம்ன்ற ஒரு ஆசைதான் வருது. தேங்க்யூ தேங்க்யூ மேடத்துக்கு ரொம்ப நன்றி சார். கற்பனைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி லோகநாதன் சார். நன்றி நன்றி. வீரசேகரன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று ஒரு 3 பெரிய ஐக்கான பத்தி சகோதரி அவர்கள் கூறியிருக்காங்க. ரத்தன் டாடா, மதன் கௌரி, சஞ்சனா. இந்த 3 ஐக்கான்லையும் பாத்தீங்கன்னா நிறைந்து நிற்பது அவங்களோட குவாலிட்டி, விஷனரி, மிஷனரி, அவங்களோட இனிஷியேஷன், எப்படி அத கண்டினியூவேஷன். சும்மா ஒரே ஒரு 4 இதை மட்டும் வீடியோ மட்டும் போட்டுட்டு இல்லாம அதோட கண்டினியூட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க. இது எல்லாத்துலயும் விரவி நிற்பது டேலண்ட், அவங்களோட திறன், ஸ்கில் எல்லாம் இருக்குது. இன் அடிஷன் டு திஸ், ரத்தன் டாட்டாவை சொல்றப்ப டிக்ஷனரி லீடர்ஷிப்ங்கிறதோட இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணாங்க. எம்பத்தி, நாட் ஓன்லி ரெண்டு 3 நாளைக்கு முன்னாடி கூட கிளாஸ் எடுத்தவங்களும் நமக்கு ரத்தன் டாட்டாவை சொல்லி இருக்காங்க. என்ன ஒரு யூனிக் ஃபீச்சர்னா, அவரு ஊழலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. அவர்கிட்ட போய் ஊழலுக்கு காசு கேட்காதீங்க, அதுக்கு பதிலா அவர் வரி கட்டுவாரு. ஊழலுக்கு உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு செய்யறதுக்கு பதிலா கரெக்டா செஞ்சுட்டு வேலையை செஞ்சுட்டு கவர்மெண்ட் வரி கட்டிட்டு போயிடுவாரு. அவர்கிட்ட போய் ஊழல்னு பேசலாமாயான்னு அந்த கேட்டவங்களை கண்டிக்கிற மாதிரி உள்ள திஸ் இஸ் த யூனிக்னஸ், ஐகான் ஆஃப் எவ்வளவு பேர் கோடி கோடியா போட்டு முதலீடு செஞ்சு வியாபாரத்தை தொடங்கலாம். வாட் இஸ் த ஐகான் யூனிக்னஸ்? அதுதான் சகோதரி அவர்கள் மிக நல்லா செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களோடு அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை எங்களுக்கு பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். சார் லோகநாதன் சார் நீங்கள் மியூட் போட்டுக்கோங்க, உங்களோட சவுண்டு நாய்ஸாக இருக்குது. ரைட். லாவண்யா மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். லாவண்யா மேம் கேட்குதுங்களா? எஸ் சார், குட் மார்னிங் ஆல். செஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். சச் இம்பாக்ட்ஃபுல் செஷன் தான் சொல்லலாம். இது எல்லாமே நிறைய நேம்ஸ் நீங்க சொன்னது எல்லா ரெஃபரன்சஸும் நமக்கு காமனா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட, ஸோ இன் வாட் வே தே ஆர் யூனிக் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா வித் ஃபேக்ட்ஸோட அந்த ஃபிகர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி வெரி இம்பாக்ட்ஃபுல். சச் அ வண்டர்ஃபுல் செஷன், வெரி கிளியர், கிளாரிட்டி அண்ட் வித் குவாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தொடர்ந்து ஆறுமுகம் சாரும் இங்கே இருக்காங்க. ஸ்ரீநிதி மேடம் அவரோட அப்பா அவங்களும் ஜேசி இந்தியாவின் நேஷ்னல் ட்ரெயினர். சார் இஃப் பாசிபிள் உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். மேம் சந்தோஷப்படுவாங்க.
நல்ல பாயிண்ட் சார். தரம் நிரந்தரம் அப்படிங்கிற டைட்டில்ல ரொம்ப அருமையா பேசினாங்க, நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. வெரி குட் பிரசன்டேஷன். ஸ்டில் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ வெரி மச் சார். ஓவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் மோகன் சார். நன்றி. தொடர்ந்து ஸ்ரீநிதி மேம் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபீட்பேக்ஸ் பற்றி எல்லாமே டோட்டலாக சேர்த்து நீங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி வெங்கட்ராமன் சார் நீங்கள் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க சார். வாய்ப்புக்கு மிக நன்றி. திருப்பி மீண்டும் ரொம்ப அருமையான ஒரு தருணம், மகிழ்ச்சியான தருணம். ஒரு தந்தைக்கு எப்போ இது வந்து இல்ல ஒரு அருமையான இது கேட்டா வள்ளுவர் அழகா சொல்றாரு, இன்று பொழுதும் பெரிதும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். ஒரு தாய் வந்து 10 மாசம் தான் இது பண்றாங்க, ஆனா இந்த தந்தைன்றது வந்து வாழ்நாள் பூரா மனசுக்குள்ளேயும் சுமந்துட்டு இருக்கிறவரு இன்னைக்கு இத்தனை பிரசன்டேஷன்ல இத்தனை அப்ரிசியேஷன்ஸை கேட்கும் போது கண்டிப்பா அவங்க அப்பா பெற்ற வயனை அடைந்தார் அப்படின்றது இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து நான் பேசுற இடம் எதுன்னு கேட்டா முருகன் உங்களோட முதல் மணி வீடான திருப்பரங்குன்றத்துல இருந்து பேசுறேன். அப்போ அந்த இடத்துல தந்தைக்கே வந்து சொல்லிக் கொடுத்தவர் இந்த இடம். அப்ப அந்த அருள் பெற்றவர் தான் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி அப்படின்னாலே என்ன அர்த்தம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னைக்கு அதை நீங்க பேச வச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் ஃபவுண்டர் சாரோட பெருமை, நற்புழையோட தனம். நற்புலரி அப்படின்றது இன்றைய பொழுது நல்ல பொழுது சார். நன்றி சார். வாய்ப்பு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றி வெங்கட்ரமன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீநிதி மேம் நீங்கள் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரியான ஃபீட்பேக் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒருத்தவங்களும் ஒரு விஷயத்தையும் ரொம்ப அப்படி கிளாரிட்டியோட சொன்னது வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நற்புலரியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்றத ஐ வுட் லைக் டு தேங்க் திஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீநிதி மேம். மிக்க நன்றி. நண்பர்களை, இன்று அதிகாலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அருமையான வேலை இந்த நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் ஸ்ரீநிதி மேடம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்க அனைத்து நல்லுங்களுக்கும், பயணித்த வேலை நிறுத்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனை நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.